ஆரம்பிச்சிட்டாரு. கஷ்டப்பட்டு நான் வச்சு என்ன வீடியோ எடுக்க பத்தியா? இது வந்து இவன் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான், எனக்கு என்னதான் வந்து ரெஸ்ட் ரூம் இருந்தாலுமே வெளியில பாத்ரூம் போன மாதிரி வராதுனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ இதுல வந்து எந்த ட்ரெஸ் வேணா யார் வேணா துவைக்கலாம், ஆனா ஜட்டி மட்டும் அவன் ஜட்டி அவன் துவைச்சிருக்கேன். சத்தியமா முடியாது. கார்த்திக் பிளாக் இதை துவைக்கணுன்றதையும் மறந்துட்டேன். இப்போ கீழே இருந்து தண்ணி எடுக்க முடியாதுன்றதுனால டேங்க்ல இருந்து இப்படி கோடிடலான்ட்டு. வேண்டாம் கார்த்தி, ஐஸ்கிரீம் எடுத்துக்கொள்ள 2 சளிக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலாக என்னன்னா 3 நாள் கழிச்சு இவருக்கு தலைவருக்கு வந்து பிறந்த நாள். இன்னைக்கு வந்து டே இன் அவர் லைஃப் வீடியோ. இப்போதான் வந்து தலைவர் என்ட்ரி. நானும் கார்த்திக் எவ்வளோ நாள் இருந்தோம். இப்போ தலைவர் என்ட்ரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மூக்கால பேசுகிறேன் கரைக்கு சளி பிடிச்சி. நீ இன்னும் பேசவில்லை, இப்போ தான் பேசுகிற. மணி எத்தனை? 7. ஆனால் நாங்கள் எந்திரிச்சது வந்து தூங்கவே இல்லை. சவுண்டு 1/2 கிலோமீட்டர் கேட்கும். நிறைய 1/2 கிலோமீட்டர் சவுண்டு கேட்கும் போலயே. இவன் வந்து நீங்கள் புதுசாக வந்ததுனால இவனை ரிசீவ் பண்ணுறதுக்காக 2 பேரும் காலையிலேயே முடிச்சு தூங்கவே இல்லை, அப்படி இருந்துட்டோம். எதுக்காக இவனை ரிசீவ் பண்ணணும்னா, இது வந்து எங்கேயோ இருந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து இறக்கி விடணும். பார்க்க மெயின் ரோடு பார்க்காதீங்க, உள்ளே திரும்பி ஃபுல்லாக காடு. ஸோ காலையிலேயே கொஞ்சம் டீ குடிச்சு போகணும்னு சொல்லி 6:30 எந்திச்சு நடக்க ஆரம்பிச்சு இப்போ டீ கடைக்கு வந்திருக்கோம். ஊரில் ஒரே ஒரு டீ கடை மட்டும்தான். சுற்றி சரௌண்டிங்கில் 7 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எந்த டீ கடையுமே கிடையாது. 7 வந்திருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட 30 நிமிஷமாக நடந்து டீ கடைக்கு மட்டுமே வந்திருக்கோம். இல்லை மூஞ்சிகளுக்கு மட்டுமே 15 நிமிஷம். சரி வாங்க டீ குடிப்போம். டீயோட ரிசல்ட் எப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த ஊரில் அதிகமாக பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்கூட்டி தான் நினைக்கிறேன். டிவிஎஸ் ஸ்டாம்ப் உங்களுக்கு அப்படி சொன்னால் தெரியும். இங்கே சவுண்ட் அடிச்சு அங்கே வர கேட்கு பட்ட 6 கிலோமீட்டருக்கு நமக்கு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். 6 கிலோமீட்டர் கூட இப்படி கேட்காது. இந்த டீ குடிக்கிற மனசு குடிப்பாங்களே, அதான் 5 மாதிரி இருக்குது. கஷ்டப்படுத்தமே. இன்னும் சக்திபுரம் வந்து என்ன வாரு போக வேண்டியதான். நம்மளாச்சும் இதெல்லாம் முன்னாடியே பழகிருப்போம் ஊருக்குள்ள. இதுலலாம் அவரும் பழகிருப்பாடா இருக்கும். பார்ப்போம், பழக வச்சிருவோம். கார்த்தி, ஐஸ்கிரீம் எடுத்துக்கொள்ள 2 சளிக்கு நல்லா இருக்கும். அதுக்கு தான் எடுத்து கொஞ்சம் இங்கேருந்து பக்கத்தில் கடையிலே கிடையாது. இந்த மாதிரி இது வாங்கணும், இல்லை ப்ரெட்டு வாங்கணும். என் நிலமே ஹாஸ்டலில் இந்த மாதிரி ஆகிட்டேன். ஹாஸ்டலில் ஜாலியாக தானே இருக்கும். ஹாஸ்டலில் ஃபுட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். 10 ரூபா நாளும் பார்த்து செலவழிச்சேன். 10 ரூபா சாப்பிடலாம். சரி, அடுத்த நேரம் இப்போ வந்து 10 ரூபா உனக்கு கவலை இல்லை. இப்போ உனக்கு 10 ரூபா கவலை இல்லை. இப்போ ராஜேஷ் இருக்க கவலை அப்படி இருக்கக்கூடாது. எது கார்த்தி கொடுக்குற? கரெக்டாக இருக்கிறதெல்லாம் அதுக்கிட்ட கொடுப்பேன். கரெக்டாக இருக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். வீட்டில் வச்சு திங்க இல்லை பசிக்கிறேன். பக்கத்தில் எதுவும் சாப்பிடுவோம்மா. 5 கிலோமீட்டர் தள்ளி. பக்கத்தில் 5 கிலோமீட்டரா? என்ன வண்டி வச்சுருக்கீங்க போகிறதுக்கு? என்ன இருக்கா? நட்ராஜா சர்வீஸ். நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, நான் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ பேசுனா மறுபடியும் பேச போகிறோம். ஆமாம், ஆக்சுவலாக என்னென்னா 3 நாள் கழிச்சு இவருக்கு தலைவருக்கு வந்து பிறந்த நாள். பட் இங்கே எதுவுமே கேக் கிடைக்காது இந்த ஊரில். இல்லை, அவன் இப்போ பிறந்தநாள் பார்க்க அந்த மாதிரி கிடைக்கும். பிறந்த நாள் அன்றைக்கி வீடுக்கு போடல. பிறந்த நாள் அன்றைக்கி வீடுக்கு போடல. அம்மா அப்பா பார்க்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த பழக்கமே கிடையாது. கண்டிப்பாக நமக்கு கிடையாது. அப்படி போனோன்னா எங்களுக்கு கேக் செலவு மிச்சம்ல. போனால் திருச்சிக்கு போகணும். திருச்சிக்கு கோவிலுக்கு. சரி, போயிட்டு வந்துடுறோம். தெய்வம் குலதெய்வம். இப்போ வேற யாரையும் குலதெய்வம் சொல்லி போகும்போது காமிச்சேன். அந்த குலதெய்வம் இல்லை, அது ஸ்கூல் பிள்ளை. சைட் அடிக்க ஸ்கூல் பிள்ளை சைட் இல்லை. இந்த ஊரில் சைட் அடிக்காத ஒன்று தான் இருக்குது. ரைட், இது கன்ஃபார்ம் போடுவேன். திருச்சியிலேருந்து குலதெய்வம் வந்து உனக்கு அருள் கொடுக்கும். ரைட்டு. அப்படியே இந்த ஊரில் கேக் வாங்கினாலும் கேக் கிடைக்காது. ஸோ அந்த அக்கா கடையில் ஒரு பன்னு இருக்கும். நீ இப்போ கையில் எடுத்து திரும்ப ஒரு ரவுண்டாக ஒரு பண்ணு. ஆமாம், அந்த பண்ணு. அதில் நடுவில் ஒரு மெழுகுவர்த்தி சொருவி. மெழுகுவர்த்தி எங்கே இருக்கு? தீப்பெட்டி குச்சிதான் இல்லை. கத்திலாம் வேணாம், பிடிச்சி அடிச்சிட வேண்டிய டப்புன்னு. இப்படி தான் விட்டுவேன். துப்பாக்கி வச்சு விட்டுருவாங்க. ரைட், துப்பாக்கி புரிஞ்சிடும் எல்லாருக்கும். நானும் எதுவுமே சொல்ல தேவையே கிடையாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். வாயால் கெடும் அதே மாதிரி. ஆக்சுவலாக இந்த டீமில் நான் கொஞ்சம் நல்ல பையன், அதனால் அந்த மாதிரி எதுவும் பேச மாட்டேன். சரி, இவங்க 2 பேர் பேசுவாங்க, கொஞ்சம் ஃபன்னாக இருக்குன்றதுனால இதை எடுத்துகிட்டு வாட, வேறு ஒன்றும் இல்லை. நல்ல பையன் கேட்டுப்பா. ஆமாம்,
இது நாங்க நீ சொல்லிட்டு குற்றாலம் அடி வேகம் அடிப்பேன். ஏய் சும்மா இதை பார்த்து பயந்து ஓடி வந்திய சுந்தரி. இது அவன் ஏரியா, அந்த கேட்டை தாண்டி அவன் ஏரியா. அதுவே ஒருத்தரோட ஊனத்தை கிண்டல் அடிக்க கூடாதுல. நீ வேற பார்த்துக்கோங்க, இதுதான் நம்மளோட சைட்டு வசந்த மாளிகை. அப்போ துவைக்கிறதுக்கு இதெல்லாம் துவைக்கணும். உண்மையிலே ஆக்சுவலாக வாஷிங் மிஷின் நாங்கள் யூஸ் பண்ணல. ஸோ இதில் தான் இனிமேல் துவைச்சாகணும். இங்கேருந்து அப்படியே ஒரு வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்படி இவன் மூஞ்சி பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கும். அவன் கெட்டப்ப பாரு. இல்லை காலங்காத்தாலே உன் கூட தான் தூங்கி நான் எழுந்திரிச்சேன். ஏன் கெட்டப்ப பாரு. சரி சளி பிடிக்கலன்னா என்ன கெட்டப்பில் இருந்திருப்ப? கோட் ஷூட் போட்டிருப்பியா? அப்படியே அங்கே ஜூம் பண்ணி அந்த வரைக்கும் நம்ம போவோம். ஒரு இதுதான் 1xலயே நிற்கிதே. ஸோ சைட்டு செம்மையாக இருக்குது. இப்போ இங்கே வந்து என்ன டவுட்னா, நீ என்ன சொல்கிற கார்த்தி வேலை அதாவது இங்கே அது வந்து இவன் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். எனக்கு என்ன தான் வந்து ரெஸ்ட் ரூம் இருந்தாலுமே வெளியில் பாத்ரூம் போன மாதிரி வராதுனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ இது வந்து சுந்தருக்கு என்ன டவுட்னா, இது வந்து கார்த்தி பண்ண வேலையா இல்லை நாயா? இவ்வளோ நேரம் நீ பேசுனதுல எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. வீடியோல பாரு, எடிட் பண்ணி வரும்போது மட்டும் இல்ல என்ன ரெண்டு பேரோட நான் இவ்வளவு அழகா இருக்கேன். பக்கத்துல இருக்கேன். சரி நீ கேமரா எப்படி இப்போ நாளும் தெரிய மாட்ட முடியும் இல்லையா ஏம்மா? சரி இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் எங்களுக்கு வேலை வந்து துணி துவைக்கிறது. பேச்சுலர் லைஃப்ல துணி துவைக்கிறது எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா நாங்க துணி துவைக்கிறது எப்படி இருக்குன்றத பாருங்க. இவ்வளவு துவைக்கணும் இல்லை? நீ இன்னைக்கு தான் வந்த. எப்படி உங்க ஊர்ல உள்ள எல்லா துணியும் தூக்கிட்டு வந்துட்டியா? சரி ஓகே. வந்து இப்போ என்னோட துணி என்னெல்லாம் எடுக்கிறேன்றத வந்து பாருங்க. இவன் தான் இந்த கஸ்டமர் தான் இருந்தேன். இதை துவைக்கணுன்றதையும் மறந்துட்டேன். ஸோ இது ரெண்டும் இங்கே உள்ள வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே துவைக்க வேண்டியது. இது எல்லாமே துவைச்சதுன்னு நினைக்காதீங்க, ஓரளவு துவைச்சது. அதனால இது போட்டுக்கலாம் திரும்ப. அதனால இதில் ஒரு பக்கமும் ரொம்ப மோசமானதெல்லாம் இந்த பக்கமும் இருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ துவைக்கணும். சாயங்காலம் 6 மணிக்குள்ள முடிச்சிடலாம். இவ்வளோதாங்க. இதுல என்ன கொடுமைனா, கார்த்திகை சுந்தருக்கு இவங்களுக்குலாம் வந்து இதுக்கு முன்னாடிக்குலாம் துணி துவைச்சு பழக்கம் இருக்கு. ஆமா அது இருந்திருப்பாங்க. ஆனா என்னன்னா, நான் இது வரைக்கும் வாழ்நாள்ல துணி துவைச்சதே கிடையாது. எப்படின்னா சின்ன வயசுல சும்மா எங்க அம்மா துவைக்க சொல்லி கொடுத்து 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு நாள் கூட துவைச்சிட்டு நான் துவைச்சிட்டேன்னு ஜாலியாக இருந்தா அடுத்து துவைக்கவே இல்லை. அதுல இருந்து இது நாள் வரைக்கும் ஆச்சு. ஒரு நாள் என் துணியை நான் துவைச்சதே கிடையாது. அப்படி துவைச்சா கூட சென்னையில இருக்கும்போது வாஷிங் மிஷினில் தூக்கி எடுத்து கொடியில போட்டு போயிடுவோம். அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானும் சேர்ந்து துவைக்க போறேன். ஸோ கண்டிப்பாக துவைக்க தெரியாதவங்க எப்படி துவைக்கணும்னு என்கிட்ட இருந்து கற்றுப்பீங்க. பணக்கார வீட்டில் பிறந்தவங்க நீங்களாம் துவைச்சு பழக மாட்டீங்க. பணக்கார வீட்டில் பிறந்தவங்கன்னு இல்லை, எங்கள் அம்மா என்னை துவைக்க விட்டது கிடையாது. மெயின் ரீசன் என்னன்னா, அம்மா வந்து ஆம்பளை பையன் வந்து பொம்பளை பிள்ளை வேலையை செய்யவே கூடாதுன்னு சொல்லியே வளர்த்துருச்சு. ஆனால் அது அப்படி கிடையாதுன்றது நம்ம ஜென்ரேஷன்ல தானே புரியும். நம்ம ஜென்ரேஷன்ல ஆண் வேற பெண் வேற கிடையாது, எல்லா வேலையும் எல்லாருமே செய்யணும். ஆனா எங்க அம்மாவுக்கு வந்து அது தெரியாது. வீட்டுல எப்படி சொல்றது, தட்டை கூட கழுவிடாது. தட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே கை கழுவிட்டு அங்கேயே வச்சிருவோம். இல்ல இப்போதான் கொஞ்சம் கத்துக்கிட்டோம், சிங்க்ல கொண்டு போய் போட்டு கை கழுவணும்ட்டு. எல்லா வேலையுமே அம்மா தான் செய்யும். தண்ணி கேட்ட கூட தண்ணிமானா எடுத்துட்டு வந்து தரும், நாங்க எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி இருந்து பழகினதுனால இப்போ வந்துட்டு நான் துணி துவைக்க தண்ணி தண்ணி விட்டுவோம். கார்த்தியின் துணி தான் வச்சு போட்டு அப்படின்னு கேட்க மாட்டேன். கொஞ்சம் தலைவர் கொஞ்சம் இப்ப பாருங்க, எனக்கு அறிவு வந்துட்டு பேண்ட் பாக்கெட்ல கொஞ்சம் காசு வச்சிருந்தேன், மகன் துவைச்சிருப்பேன். இப்ப கார்த்தினா உள்ள கூட துவைச்சு அயன் பண்ண சொல்லுவாங்க திரும்ப. நானா பிள்ளைங்களே நல்லா நீட்டா இருப்பேன். நீ இப்ப அங்க வச்சாலும் ஈரமாக பல்லு தைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமா தைக்கணும். இப்படின்னா அவ்வளவுதான் கழுவிட்டு வந்துட்டான்.
அதெல்லாம் சொல்லலாம் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க. நான் எப்போதுமே நீட்டா இருக்குன்னு சொன்னா என்ன கணக்கு எனக்கு புரியுது. அப்படி சொன்னா இப்படிதானே சொல்லி ஆகணும். நீ அந்த நாளை கொஞ்சம் க்ளோ பண்ணிப்பா, இல்ல கார்த்தி நீட்டா இருப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். ப்ரெஷ் தேஞ்சு போச்சுன்னு யாரும் பார்க்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன், வருஷத்துக்கு ஒரு தடவை பல் தேய். ஒரே ப்ரெஷ் வச்சு 12 வருஷம் யூஸ் பண்ணி. 12 வருஷம் 30 வருஷம் யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ரெஷ் 30 நாளைக்கு யூஸ் பண்ணலாமா? 30 நாளைக்கு சரி போட்டு பழகுங்க. இப்போ இதுல வந்து எந்த ட்ரெஸ் வேணா யார் வேணா துவைக்கலாம். ஆனா ஜட்டி மட்டும் அவன் ஜட்டி அவன் துவைச்சிருங்க. சத்தியமா முடியாது. அதாவது இது ஒரு வாரம் கழிச்சு எவன் ஜட்டினே தெரியாது. அவ்வளவும் கருப்பிச்சு. இல்ல என் ஜட்டி வந்து வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் குரூப் ட்ரெஸ் எடுத்து பார்த்துருப்பேன். குரூப் ஜட்டி எடுத்து பார்த்துருக்கீங்களா? எங்க நடக்கும். பிளாக் யூஸ் பண்ணவே இல்லை இது வரைக்கும். பிளாக் ஸ்கோடு அதெல்லாம் நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. நீ அதான் யூஸ் பண்றியா? இப்போ இல்லை, இன்னும் 2 வாரம் கழிச்சு நமக்கு தெரியும். நான் வந்து தனியா கொண்டு போய் என் ரூம்லயே காய் விட்டுறேன். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே. தண்ணி வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட். இதுல ஹெவி டாஸ்க் என்னன்னா, கார்த்தி எங்களுக்காக ஒரு 10 வாளி தண்ணினாலும் கீழே இருந்து எடுத்துட்டு வந்து தருவான். ஏன்னா இங்க இருக்கிறதுலே கொஞ்சம் பவரா இருக்கிறது அவன் ஒருத்தன் தான். ஆமா, ஜிம் பாடி நீ தான். ஆமா, நானும் வீக் தான். நானும் weak தான். விளைவே இல்லை. ரொம்ப உடம்பு போச்சு. இவ்வளவு வீக்கு. சோ இவனை பாருங்க, ஒரு 20 ஆளா தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கான். இவ்வளவு பெருமையா பேசுனதுக்காக நீ தான் எடுத்துட்டு வரணும். லைட் அந்த இடத்துல சத விழுந்தா நீங்க 20 ஆள் தூக்கி போட்டு அடிக்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் வயிறு காட்டு. என்ன உள்ள முக்குற? இப்போ கீழ இருந்து தண்ணி எடுக்க முடியாதுன்றதுனால டேங்க்ல இருந்து இப்படி கோடிடலான்ட்டு. வேண்டாம், இது வந்து அதுக்கு தான் ட்ரை பண்ண. தண்ணி விழுதா? அது விழும், கொஞ்சம் டைமும் நிறைய. இதே இப்போ காட்டி குளிப்பான். அதுவும் வீடியோவாக எக்ஸ்க்ளூசிவாக வரும் உங்களுக்கு. சுந்தரம் கார்த்தியும் சேர்ந்து குளிச்சா சூப்பராக வரும். இன்னும் விளாக் கார்த்தி. ஆனால் சுந்தரோட நீ கொஞ்சம் கலராக இருக்கல. சொல்லி காமிச்சியா? இன்னும் ஒரு மாசத்துல ஆவறேன். குயின்ஸ் இங்கே தான் இருக்கு சுந்தரி. நைட் போட தடையிரும் வரும் மூஞ்சி. இல்லை அவனை விளாக்காக விழுந்துடல கார்த்தி. ஓனரை மட்டும் எப்படியாவது ஹைட் பண்ணிடு. இல்லை நீ கீழே விழுந்துரு கார்த்தி. விளாக் மொத்தமா பிடிச்ச முடியும். அறிவு கிட்டவன சும்மா என்ன பேசக்கூடாது. நீ ஏன்டா எங்கே நின்றுட்டு தூக்குறான் பாருங்க. அதாவது வீடியோவுக்கு கவுந்தன்ட்டு சும்மா பேருக்கு கவுந்தா அவ்வளோதான். கார்த்தியை பார்க்க முடியாது லைஃப்ல. இல்லை சரி, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கனால தான் வேலை செய்யல. மித்தபடி வேலை செய்ய மாட்டான். அப்பல கையால் அந்த பொண்ணான இதை தூக்கிட்டு வர போகுது. துண்டு துவைக்க தானே போகிறான். துண்டு துவைக்க தானே போகிறேன். அப்படியும் கட்டி கேட்டான். நான் தண்ணி இதுக்கப்புறம் இது பண்ண மாட்டேன். அது ஒட்டிக்கிட்டு இருக்காது. அது லைட்டாக கையை தச்சு விடு. கையை கழுவு தானே போட. ஆமாம், இல்லை வெள்ளை சட்டி கீழே இருக்கு. வெள்ளை சட்டியா? சட்டில் திருப்பு ஒன்று அடிப்பேன். வெள்ளை சட்டில் மிக்கிறது. வெள்ளை சட்டை எங்களை வீச்சேன். நீங்க அந்த கல்லை கழுவுன மாதிரி தெரியல, அவன் காலை கழுவுன மாதிரி இருக்கு. அவ்வளோதான். லெஜண்ட் கார்த்தி. இல்லை கோழி கொடுத்துறாதுல நான் கொஞ்சம் பாகுமணி மாதிரி தெரியும். அதனால கொஞ்சோண்டு ஸ்கேன் எடுக்கணும். ஆள் அழகா இருக்கேன். இந்த கிளைமேட்டுக்கும் நீயும் ஃப்ரேமும் எம்மாட்டியா ஈஸியாக இருக்குல்ல. இல்லைல்ல, இந்த கிளைமேட்டுக்கு ஆள் வந்து எப்படின்னா ஹீரோ மாதிரி இருக்கேன். நீயே கொஞ்சம் நல்லா தான் தெரிஞ்ச கிளைமேட்டுக்கு. இல்லை எப்படின்னா வெளியே போகும்போதெல்லாம் வேற மாதிரி ட்ரெஸ்லாம் போடுவேன். அதாவது ஒரு ட்ரெஸ்ஸை 10 நாளைக்கு போடுவேன். துணி துவைக்கணும்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ் போட்டு வரையும் எனக்கு புரியல. ட்ரெஸ் மாதிரி இருக்குன்னு நினைச்சானே இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கான். ரைட்டு, ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சுட்டா எந்த பேண்ட்டை துவைக்கலாம்? கஷ்டமான என் ஜட்டி வச்சு துவைச்சிட்டா. ஏன் அதில் என்ன இவ்வளோ கண்டு அழுக்கா வைக்க போகிறேன்? அப்படி கிடையாதுல, அதான் கொஞ்சம் ஈஸியாக துவைச்சு நவுண்டுறலாம். ஜஸ்ட் ஒரு மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வீடியோ பார்க்கலாம் வாந்தி எடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பர்மிஷனை கொடுத்த டிஷர்ட்டு துவைச்சதுக்கு லைட்டாக மயிலுக்கு இருக்குது. சரி, எல்லாத்தையும் 4-5 துணி முக்கிட்டு தான் துவைக்கணும். மொத்தம் முக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் எடு வெளியே. ஒரு கப்பல அப்பா சொல்லியா கொடுக்கணும். எல்லா துணியுமே முக்கணும். எல்லா தண்ணியும் ஏத்துல எல்லாத்தையும் முக்கு. ஏன்னா தண்ணி இவ்வளோ தண்ணி தானே இருக்கு. தண்ணி இந்த பைப்பில் வந்துச்சுன்னா அது பாட்டில் உன் பாட்டில் உன் ட்ரெஸ் என் ட்ரெஸ்ன்னு தனித்தனியாக துவைக்கலாம். இதுக்குலாம் ட்ரெயினை கொடுக்கணுமோ? எல்லாத்தையும் எப்படி காணும் வாலி? அதெல்லாம் காணும். அதே முக்கி வெளியே எடுத்து முக்கி. போதும். ரைட்டு. இவன் நைஸாக அவன் ட்ரெஸ்ஸும் தள்ளி விட்ற மாதிரி இல்லை. ஒரு கப்பலை தண்ணி மூணு வச்சுக்கோ. 2 சட்டை துவைச்சா வீடியோ எடுக்க 2 சட்டை துவைக்கலாம். வச்சுக்கோ. ஒரு துணி எடுத்து இதில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் துவைப்பேன். சரியா? காலர் எப்பவுமே துவைக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்கு. சரி ரைட் மாப்பிள்ள, ஒரு சட்டைக்கு 10 நிமிஷம் ஆயிரும். போட்டு
எல்லாம் ராஜேஷ் துணி துவைச்சு நான் இன்னைக்கு தான் பார்க்கேன். எனக்கு காலர் துவைக்கணும்னு தெரியும். காலர் அப்போ இந்த அக்கல் சைட்லாம் மொத்தமாக வச்சேன். அக்கல் எல்லாத்தையும் முடிச்சு எதுக்கு முடிக்க பேண்ட் கவுட்டை அது எல்லாம் முடிச்சிருக்கு. அப்படிதான் துவைக்க முடியும் இல்லையா? பேச்சுலர்ல இப்படி பண்ணவே கூடாதுண்ணே. லைட்டா அந்த உங்க பேர் வாடகைக்கு லைட்டா சோப்பர்ன்றா மேல மட்டும் அழுக்கு போண்டாமல அழுக்கெல்லாம் போயிடும். தண்ணி லைட்டு தொடுத்துக்கோ. என்ன கேட்ட லாஸ்ட் அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. கஷ்டப்பட்டு நான் துவச்சு என்ன வீடியோ எடுக்கல பத்தியா? ஆனா என்ன செயின் தெரியுது? என்ன செயின்? இந்த மேல தொங்க செயின். நீ செயின் தான் பாத்தியா? வெள்ளி செயின் பளபளன்னு இருக்குல்ல. வெள்ளி செயின் பளபளன்னு இருக்கு. ரைட்டு. ஓ இது முன்னாடி இப்படி பண்ண சொன்னான்ல. சட்டை கிழிச்சு விட்டாத. கை கிழிச்சு தனியா. இந்த சட்டை என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான சட்டை. படம் போடவே கூடாது. ஹீரோல படிச்சு போடக்கூடாது. இது எந்த கதையா இருக்கு? இதெல்லாம் சாயம் போடுது. இதுல தான் அழிக்கு போதா? இந்த சட்டையை நீ வெளியே கூட போட்டு வரலாம். சட்டையை கலத்திர வேண்டிய தானே. இந்த சட்டையை நீ வெளியே கூட போடலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. போட்டிருக்கிறது நம்ம அப்பெல்லாம் வெளியில போட்டு வேண்டிதான். நீ இந்த துணி துவைக்கிறதுக்குள்ள நீ ஒரு படி ஆயிடுவ. இதெல்லாம் இவனோட ட்ராக்னு நினைக்கிறேன். யார் யாங்களோட ட்ராக் பண்ணாரு? அவனா ஊமால இருக்க மாதிரி அவன் ட்ராக் இல்லை. நான் ஒன் ட்ரெஸ் என்ன முக்கிய சொன்னேன். இந்த ட்ராக் கொண்டு வந்தானே நான் வேண்டிய பண்ணிடலாம். எப்படி இருந்தோமா? எது என் மணியெல்லாம் செத்து மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்தோம். அவன் ஜாலியாக பாருல. உங்களுக்கு தெரியும் உனக்கு முக்கிய ட்ரெஸ் அவ்வளோ இருக்கலாம் தோவல. நான் வந்து ஒரு 2 ட்ரெஸ் ஷோ போட்டிருக்கேன். அதுக்கு இதுக்குன்னு வீடியோ காட்டி தான் ஷோ போடுறேன். மிச்சப்படி நீங்கள் தான் பார்த்துக்கணும் எல்லாமே. ஆமாம் இவ்வளோ நேரம் நான் தானே துவைச்சேன். அப்பா வீடு டெலிட் பண்ணிடு. அப்பா வீடு டெலிட் பண்ணிடு. இன்னும் இவ்வளோதான் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட சக்ஸஸ் நோக்கி வந்துட்டோம். யாருக்கு அது காரணம்? நான் தான் தண்ணி கோடி கொடுத்து ஒத்தையில் துவைச்சி ஒத்தையில் அலசி ஒத்தையில் காய போட்டு